ஹலோ என்ன பண்ணுறீங்க வேணாம் சும்மா இருங்க சார் என்ன தப்பு பண்ணல சார் என்ன தப்பு பண்ணல. ஐயோ என்னை பிடிச்சிட்டு வந்து போட்டுட்டாங்களே. கவலைப்படாதப்பா, ட்வின்ஸுன்னு ஒரு வீடு இருக்குது, அவங்க 3 பொருளை திருடி வச்சுருக்காங்க. அந்த பொருளை நீ எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னா நீ ஃப்ரீயாக இருப்பேன். அப்படியா, சரி நான் போகிறேன். என்னடா ஏனியில் ஏற்றி விட்டீங்க? என்னது கீழே ஏதோ கிடக்குது, குரோபாரா அது பேர். சரி என்னது நான் உனக்கு உழைச்சி ரொம்ப இந்த வீட்டுக்குள்ளே யாரோ இருப்பாங்கன்னு சொன்னாங்களே. எனக்கு 2 பேர். யார்? 2 பேரா இல்லை 4 பேரா? 4 பேர் இருப்பாங்களே சொன்னாங்களே. ஐயையோ 4 பேரா? 2 பேரையா சமாளிக்கிறது கஷ்டம், 4 பேரா? சரி இந்த 4 பேர் யாராக இருப்பாங்க? சரி நம்ம பார்க்காத திருட்டா, ஈஸியாக போய் திருடிட்டு வந்துடலாம். திருடிடலாம், ஆனால் இவங்க கிட்டேருந்து தப்பிச்சு திருடணுமே, என்னத்தை பண்ணுறது? ஹலோ நேயர்களே, என் பேர் தான் மைக்கேல் ஜாக்சன். நான் சின்ன திருட்டுக்களை பண்ணிகிட்டு இருந்தேன்னா என்னை தூக்கில் போடுறதுக்கு ஜெயிலில் போடுறதுக்கு வந்துட்டாங்க. அப்போது நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்ல, அவங்க எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. என்ன ஆஃபர்னா, ஐயோ என்ன 4 பேரில் ஒருத்தனா இன்னும் இப்படி கொல்லி வச்சு பேய் மாதிரி இருக்கா? பேய் மாதிரிலாம் இல்லை, பேயதான் பயமாக இருக்குது. எது பண்ணுறது? மேலே வந்து ஆமாம் 3 பேர் இருக்காங்களே. கேட்டேன், அவர் என்ன சொன்னாருன்னா, இதை போட்டுக்கிட்டா அவங்க நம்மளை பார்த்தா எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்படியா? நீயாவா இருக்கும்? என்னன்னு தெரில. சரி இந்த ட்ராயர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சரி நான் என்னை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன், அதுக்கு வரேன். நான் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன். நான் சின்ன திருட்டை பண்ணிகிட்டு இருந்தேன், என்னை பற்றி ஜெயிலில் போட்டாங்க. உன்னை ஜெயிலில் போடுறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, இந்த வீட்டுக்கு போயிட்டு 3 பொருள் எடுத்துகிட்டு வரணுமா, இதில் கொஞ்சம் யார் யார் இரு இந்த மாஸ்கோட பவரை டெஸ்ட் பண்ணுனேன். பயமாக இருக்கு, போகலாமா? தெரில, போகலாமா வேணாமா? ஏம்மா வர ஏம்மா யார் அடிக்க மாட்டேங்கான், திரும்பி போகிறான். ஊர்றா. ஓ இதே இந்த மாஸ்கோட பவரா? பார்த்தா திரும்பி போயிடுவாங்களா? நல்ல வேலை தப்புச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. மைக்கேல் ஜாக்சன் கதையே முடிச்சிருப்பாங்களே. நான் இல்லைன்னா அந்த உலகத்தில் யார் பாடுறதுக்கு இருக்கா? சரி கொடுங்க. என்ன சத்தம் இது? ட்ராயரை திறக்கிறதுக்கு இப்படி சத்தம் வருது? ஐயா கேவலமாக இருக்குது, வேணாம். சரி இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் தெரில. ஆமாம் நான் என் கதைக்கு வரேன். நான் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன். ஐயோ திருப்பி இதே என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, என்னது டைனமைட்னா இந்த ஸ்ட்ரெண்டினா மாஸ்கா? ஆமாம் ஸ்ட்ரெண்டினா மாஸ்க்குன்னு தான் சொன்னாங்க. நம்ம போடாமல் இருக்கவே கூடாது, போடாமல் இருந்தோம்னா நம்ம சாகடிச்சிருவாங்க. அதனால் பார்த்து தான் இருக்கணும். இதுக்குள்ளே ஏதோ ஒரு இது இருக்குன்னு சொன்னாங்க, அது என்னன்னு தெரியலையே. சரி இப்போ போக வேணாம், நம்ம உயிருக்கு எதாவது ஆபத்தை வச்சுன்னா சோழி முடிஞ்சிச்சு. என்னது லேசர் லைட்டு பட்டா சத்துருவோமோ? செத்தாலும் சாமும். ஒரு வேளை லேசர் லைட்டை பாம்பை கட்டி விட்டுருப்பாங்களோ, பட்டா வெடிக்கிற மாதிரி. இருந்தாலும் இருக்கும், பயமாக இருக்குது. வாங்க வந்து போக போயிடலாம். எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மருதி. என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன் பார்த்தீங்களா, நான் தான் மைக்கேல் ஜாக்சன். ஐயோ ஆமாம் இல்லை, நான் தடவையாக சொல்லிட்டேன். என்னாச்சு சத்தம்? என்ன சத்தம் இது? என்ன சத்தம் இது? இந்த 3 பேரில் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த முன்னாடி இருக்கா பாருங்க, யார் இவன்? முன்னாடி ஞாபகமாக இருக்கா? என்ன பண்ணுற? ஏய் என்ன ஹார்ட் விட்றா? ஐய அந்த மாதிரி ஆளா? எந்த மாதிரி ஆளுன்னு வேறு தெரில. சரி நான் கீழே ஒரு கோடு பார்த்தோம்ல, அது இதில் போடுவோம். நான் இந்த இடத்துலாம் போடணுன்னு பார்த்தேன்னா வாங்க போடலாம். ஒரே மைண்டில் இவ்வளோ ஈஸியாக கோடு கொடுத்து வச்சுருக்காங்க. இவ்வளோ ஈஸியாக கோடு கொடுத்து வச்சா யார் தான் போடாமல் இருப்பா?
சரி. ஐயோ, அந்த இடத்துல ஒரு பொருள் வந்துருக்குதா? இப்போ நான் பேசாமல் அந்த பொருள் எடுத்துருமா? ஓகே கைஸ், நம்ம அதை எடுத்துடலாம். நேயர்களே, நாம் அந்த ஸ்க்ரூ ட்ரைவரா அதை எடுக்க போயிடும். அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை எடுக்கிறதுக்காண்டி நம்ம ஒரு டைனாமிக்கை கீழே போட்டோம். ஒருவேளை ஒரே ஒரு டைனாமிக் தான் இருக்குமோ? அதை வச்சு என்ன பண்ண முடியும்? எல்லோரும் என்ன டோர் ஓப்பன் ஆகவே மாட்டேங்கி. மே ஐ கேன் கட் த பவரா? ஓஹோ, இந்த பவர் கட் பண்ணணுமா? மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட இது எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா நம்ம புதுசாக உருவெடுத்திருக்கோம். அதுதான் என்னது கிராணின்னு போட்டு ஹாட்டாக போட்டு வச்சுருக்கு. ஓஹோ, இவன் கிராணி லவ் பண்ணுறானா? அப்புறம் இது பேர் கிராணியா? இந்த கேவலமாக இருக்குது. இதை போய் லவ் பண்ணு. அவனுக்குலாம் டேஸ்ட்டே இல்லை. சி, கேவலம் முடிச்சிடும். ஐயா, இதில் நம்ம கோடை மறந்துட்டேனே. நம்ம ஒரு கோடு பார்த்தோம் தெரியுமா? அந்த பாத்ரூமில் இந்த இவன் தான் பின்னாடியே அடிக்க போகிறான்னு நினைக்கிறாங்க. அவன் யார் அது? ஒருவேளை இவனாக இருக்க வாய்ப்பு இருக்குது கைஸ். ஒருவேளை அந்த கிராணியோட புருஷனாக இருக்கலாம். இப்போ நம்ம திருப்பி அந்த கோடை பார்த்தா சீட்டிற்கு மேலே போகலாம். என்னடா பண்ணுற? அந்த ஃபோட்டோவே பார்த்துட்டு இருக்கேன். அவனால அந்த அளவுக்கு நல்லாவா இருக்கா? ஹாய் செந்திலேனா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கேனே தெரியல. என்னது இது? நம்மளை பார்த்து ஸ்லெண்டரினான்னு சொல்கிறான். பூசு கீசு பிடிச்சிருச்சா? என் பேர் மைக்கேல் ஜாக்சன்ல. என்னது இதுக்குள்ளே ஏதோ இருக்குது. இன்னுமால போல அவ்வளோ ஒரு இணைப்பிரியா காதலா? அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயையோ, திருப்பி கூட மறந்துட்டேனே. கல்யாணம் ஆன பொண்ணு சைட் அடிச்சிட்ருக்கேன். லாக்கு போட்டு பார்ப்போம். தப்பாக அடிக்குதே. உன்னால ஆமாம், அது யார் சென்ட்ரினான்னு சொன்னா? எப்பறம் இந்த பையன் போனா? இவன் தாத்தான்னு நினைக்கிறேன் கைஸ். ஆக்சுவலி கிழமை மாதிரியே இருக்கான். ஆனால் அவன் அந்தளவு வயசான மாதிரியே இல்லை. சரி, ஓகே, நம்ம மேலே போயிடலாம். மேலே போயிட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்து இந்த கோடை போகிறோம். ஐயோ, கோடை போகிறோன்னு சொல்லிட்டு சாரி கைஸ், கோடை போகிறோம் மக்களே. அதுக்கப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணலாம் லைக் பண்ணிடுங்க. என்ன இது இன்னும் தொடங்க மாட்டேங்குது? இப்போவும் தப்பாக போட்டேன்னா சூப்பர். சரி, இப்போவாது கரெக்டாக பார்த்துட்டு வரலாம். நீ கிழங்கு போனானா இல்லையா? போயிட்டான். 2 3 2 1. ஓகே, 2 3 2 1 2 3 2 1 2 3 2 1 2 3 2 1 2 3 2 1 2 3 2 1 2 3 2 1 2 3 2 1 2 3 2 1 2 3 2 ஐயோ, 2 3 2 1 3 2 3 1. ஐயோ, மறந்து போச்சு. ஐயோ, திறந்துருச்சு. நானும் தப்பாக விட்டேன்னு நினச்சிட்டேன். இந்த ஏதோ போடுறேன்னு சொல்லிட்டு. ஆமாம், காகுவில அதை போடுறதுக்கு இடம் கிடைக்கலையே. சரி, நான் விடுங்க. நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர்னு ஒன்று கிடச்சிருக்கு. இதை வச்சு என்ன பண்ணணும்னே தெரில. அது மட்டும் இல்லாமல் இந்த பவர் கனெக்ஷன் இருக்குல்ல, இது எப்படி திறக்கணும்னே தெரில. நம்ம கீழே போட்டுடலாம். ஏன்னா 3 பொருள் தான் வைக்கிறதுக்கு நம்ம பேக்கில் இடம் கொடுத்துருக்காங்க. 1 கையில் வச்சுப்போம், 3 பொருளை 2 பொருளை பேக்கில் வச்சுப்போம். ஓகே, இந்த இடத்துலேருந்து எனக்கு ஒரு தடவை கீழே குதிக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா மண்டை அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் கெட்டு போட்டு தான் திருப்பி ஹீல் பண்ணேன். சரி, வாங்க என்ன பண்ண போகிறோம்னா எனக்கே தெரியல இப்போ என்னத்தை பண்ணுறேன். இந்த ரூம்குள்ளே ஏதோ பொருள் இருக்கியா? ப்ளூ கீயா? அது எப்படி எடுக்கிறது? சரி, அது வேறு தெரிய மாட்டேங்கி. சரி, நம்ம விடுங்க, இந்த விஷயம்லாம் நமக்கு தேவையில்லை. சரி, இது என்னது? 2 ட்ராயர் இருக்குது. ட்ராயரில் ஒன்றும் இல்லை. சூப்பரு. அந்த பொருளை எப்படி கொடுங்கண்ணா? 3 பொருள்னா அவ்வளோ ஏதோ ஸ்பீஷியல் ஏதோ சொன்னாங்களே. ஞாபகம் வந்துடுச்சு. ஒரு பெயிண்டிங் சொன்னாங்க போக. ஐயோ, மறந்துடுச்சே. ஒரு வெளிநாட்டு காயின், கோல்டு காயின் போக இன்னொன்று ஒன்று சொன்னாங்க. அது என்னென்ன? இது என்னது? பட்டன் போடணுமா? பட்டன் போடுறாங்கன்னு சொல்கிறதுக்கு ஏதோ சவுண்டு கேட்குது. சரி, இது என்னது? அண்டர் கிரவுண்டு தான் அந்த தங்கம் இருக்குமோ ஒரு வேளை?
இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம், தெரில. என்னடா இது? இது ஏன்னா ஒன்று போகிறான். ஓடு 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 சூப்பராக ஓடு. சூப்பராக ஓடுங்க, சீக்கிரம் ஓடு. அப்புறம் இப்போ மைக்கேல் ஜாக்சன் சீக்கிரம் போயிட்டு ஏதாவது பண்ணல, இல்லைன்னா நம்ம கதை அவ்வளோதான், சோழி முடிஞ்சிடும். ஐயோ நான் ஏதோ வளரிட்டு இருக்கேன். நான் தான் மைக்கேல் ஜாக்சன், நானே பேசுகிற மாதிரி பண்ணுறேன். என்னடா இது ரெக்கியா? ஓஹோ இதுதான் ஏதோ சொன்னாங்க, என்னன்னு தெரில. என்னது? என்னடா இது? ஓஹோ ஐயோ, இதில் வச்சு நம்ம தலையை எதுவும் அடிச்சு விட்ருவாங்களா? ஐயா துண்டாக்கிடுவாங்களா? ஐயோ சீக்கிரம் போகணும், சத்தம் போட்டிருக்கோம். என்ன அதே கட்டியாகி போயா, ஓடுற 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 வந்தாச்சு. இந்த இடத்துக்கு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கிழவி அண்ட் கிழவன் இப்போ அந்த 2 பேரும் குனியவே மாட்டாங்க. அவங்க ஒரு சபதம் எடுத்துருக்காங்க, நாங்கள் குனிஞ்சோம்னா எங்கள் பேரையும் மாற்றிப்போம். அது ஆமாம், அவங்க பேர் என்ன தெரியலையே. பார்த்தேன் அந்த 2 கெஸ்ட்டில் ஒரு கெஸ்ட்டோட பேர் கிராணின்னு சொன்னாங்கல்ல. கிராணி கிடையாது அது பேர், அதோட பட்ட பேர் தான் கிராணி. நான் அதோட உண்மையான பேர் டயானா. சி என்னடா இது டயானா? அந்த கிழவி டயானாவா? ஒன்றரை அசிங்கப்படுத்திட்டாங்களே. அப்படி தான் சொன்னாங்க டயானான்ட்டு. இவன் பேர் பாபா பக்கா ஏதோ சொன்னாங்க, பாப் பக்குன்ட்டு. சரி விடுங்க, நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு அந்த கிராண்ட்பா பேர் என்னன்னு தெரில. என்னடா இப்போ இந்த ரோம் ஓப்பன் ஆகுது? ஓ அந்த கரண்ட்டை கட் பண்ணிட்டோம்ல, அதனால் ஓப்பன் ஆகுது. ஓ கேட்டுருச்சு. என்ன இது? நம்மளால் பார்க்க மாட்டேங்க. ஓஹோ நம்ம ஸ்லெண்டரி நம்ம போட்டுக்கோமா? எம்மா செவத்துக்குள்ள மாட்டிக்கிட்டேன், என்னை காப்பாற்றுங்க அம்மா அம்மா. அப்பா இப்போ தப்பிச்சாச்சு. நான் லூஸ் தரமாக பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்க தெரியுது. சாரி கைஸ் மக்களே. மக்களே தானே, ஆமாம் மக்களே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம திருட்டு வேலையை காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த குரோபாரை எடுத்துக்கொண்டு கீழே விழாமல் போக வேண்டும். கீழே விழுந்தோம் என்றால் செத்து. ஐயோ நல்ல வேலை. இது 2 டயானா, டயானான்னு சொல்லக்கூடாது, டயானா ஒன்றரை உமன் அசிங்கப்படுத்தக்கூடாது. சாரி கைஸ். இந்த கிராணியை வந்து நம்ம இந்த கிளவியை வந்து நம்ம இன்னும் வாய் குளருதே. எப்பட்றா? ஓஹோ இப்போ அது கிளவி என்ன வச்சு ட்ராப்பா? ஓஹோ ஆமாம் சொன்னாங்க ட்ராப்பு. ஓ ட்ராப்னா அதில் நம்மளாம் மாட்டிக்கிட்டோன்னா செத்துருவோமா இல்லை மாட்டிப்போமா? இன்னும் தெரில. சரி வாங்க. ஐயோ மேலே போகணும்னு பார்த்தேன், இங்கே வந்துருக்கேன். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கணும், அதுக்குள்ளே யாராவது பார்த்துட்டாங்கன்னா சோழி முடிஞ்சிச்சு. அதனால் அம்மா கரண்ட் கரெக்டாக வந்துருச்சு. அம்மா ஓடுறா ஓடிட்டு கைப்பில்லை. ஆனால் பார்க்கவே இல்லை, எல்லாம் ரியாக்ஷன் கொடுத்துருக்கோம். சாரி கைஸ், நான் இப்படி தான் சில டைம் மென்டல் மாதிரி பண்ணுவேன், அதெல்லாம் கோச்சிக்காதீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு நம்ம ஒரு பலகை வச்சுருக்கோம்ல, அந்த பலகையை யூஸ் பண்ணி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். அது என்ன இடம் நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ இதுக்கு மேலே போகிறோம். ஐயோ சாரி, இந்த பக்கம் போக முடியல கைஸ். ஒரே தலைவலி இந்த இப்படி நான் வந்ததுனால. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மிஸ் ஆனால் செத்து வேறு போயிடுவோம், அதான் எனக்கு பயமாக இருக்குது. ஓடுறதே அப்பா ஒழுங்காக குதிச்சிட்டோம். இப்போவும் ஒழுங்காக குதிச்சிட்டோம், நல்ல வேலை. இப்போ நம்ம வந்து ஒரு கட்டை வச்சுருந்தோம்ல, அந்த கட்டையை இதில் மாட்டிட்டு என்ன இது அந்த ஸ்க்ரூ டிரைவரே ஏதோ சொன்னாங்கல்ல, அதை எடுத்து இங்கே ஒரு அதிசயமான மோனலிசா பெயிண்டிங் இருக்குது. மோனலிசா உண்மையான பெயிண்டிங்கே அவன் திருடி வச்சுருக்கான். இதை திருடி வச்சதுனால தான் அது எடுக்க வந்துருக்காங்க. ஆனால் எடுக்க வர்ற அந்த மெயின் வழியே அது கீழே அண்டர் கிரவுண்டில் இருக்குது. அந்த அண்டர் கிரவுண்டில் என்ன இருக்குன்னு நான் இப்போ வீட்டில் சொல்லவே மாட்டேன், ஏன்னா நீங்களே அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஐயோ சாரி, அந்த மாதிரி நான் டபுள் மீனிங் யோசிச்சிடாதீங்க, சாரி. இப்போ நம்ம கீழே இறங்கிடலாம். இப்போ நம்ம அந்த டயானா வந்துடுச்சு. ஐயோ டயானான்னு சொல்லக்கூடாதே, 1 மணி அசிங்கப்படுத்திட வேண்டியிருக்குமே. டயானா கிடையாது கைஸ், டயானா கிடையாது. வேறு என்னன்னா கிராணி. ஆமாம் கிராணி. ஓகே, பால்வாடி குழந்தைக்கு ஏபிசிடி சொல்லி கொடுக்குற மாதிரி கிராணி கற்றுக்கிட்டு வா. இது எனக்கே தோணுது, நான் செத்து போனோன்னா அவ்வளோதான். அதுக்காண்டி தான். ஐயோ சூப்பரு சாக போகிறானா?
ஓஹோ செத்துட்டானா, சூப்பர். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு எனக்கே தரல. சரி மக்களே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மேலே போகலாம். மேலே போயிட்டு லூசுத்தனமான ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம். ஏய் போட்டு கில்லு சார் என்ன முறைக்க நான் தான் ஸ்லெண்ட்ரினா. ஆமாம் ஸ்லெண்ட்ரினா, இவனுக்கு என்ன வேணும் தெரியல. ஒரு வேளை பேட்டியாக இருக்குமோ இருக்கலாம். அப்போ ஆமாம் இவங்க கெஸ்ட்டுன்னு சொன்னாங்க, பேரம்பேத்தி கிடையாது. அப்படின்னா ஒரு வேளை ஸ்லெண்ட்ரினா இவங்களோட பேரம்பேத்தியாக கூட இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டைனமைட்டை அடித்து பாம்பு எடுத்துகிட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டைனமிக் பாம்பு 2 தானே, சாரி டைனமைட் எடுத்துகிட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் போகிறோம். இங்கே ஏதோ ஒன்று இருக்கும்னு சொன்னோம்ல, அது என்ன நீங்களே பாருங்கள். அங்கே பேர் எம்மா, நான் இப்போ அங்கே போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் செத்துருப்பேன். நல்ல வேலை தப்பிச்சிருக்கேன். கீழே விழுந்து வரணும்னா ஒரே அசிங்கமாக போயிருக்கும். சரி வாங்க நம்ம இந்த இடத்துக்கு போகலாம். இந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துக்கு போனோம்னா கடைசியாக நம்ம போயிடுவோம். ஒரே கொரட்டை விடுற சத்தமாக கேட்குது. ஒரு வேளை அந்த கிணறு தூங்கிட்டு இருப்பானோ இருந்தாலும் இருக்கும். அந்த ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் என்ன என்று தெரியுமா? அதை நீங்களே பாருங்கள். எப்படி எல்லாம் பெருசாக இருக்குல்ல, இது பேர் தான் பீட்டில்னு சொல்லுவாங்க. இந்த பாம்பை எடுத்து நம்மளோட கதையை நம்மளே முடிச்சுக்க வேணாம். அதை எடுத்து நல்லா மேலே நோக்கி தூறு போட்டுரும். அப்போன்னா அந்த இதை மட்டும் அதை அஃபெக்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அப்பா நல்ல வேலை இருந்துச்சு. நல்ல அப்பா தப்பிச்சிட்டோம். இந்த வேலையடி போய் பார்ப்போமா? இங்கே தான் வருது, அது வேலை ஏறி பார்ப்போமா? ஏறி 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 குதி குதி பிடிக்க முடியல. அப்பா சாரி கைஸ், நம்மளால் பிடிக்க முடியல. இந்த அதோட பீட்டிலோட அது முன்னாடி இருக்கிறத குத்தினாலே செத்துருவோம் போல். அதுக்கு நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம் தெரில. சரி வாங்க நம்ம மேலே போயிடலாம். மேலே போட 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 அப்பா போயிடுச்சு. இப்போ எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, ஆனால் இன்னும் எனக்கு பேசவும் தோணலை. சரி இப்போ நம்ம தப்பிச்சு போகிறதுக்கு முதல்ல வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிங்க்லீனா மாஸ்க் போட்டுக்கலாம். அந்த ஸ்லெண்ட்ரினா மாஸ்க் போட்டுக்கிட்டோன்னா அதை மட்டும்தான் நம்மளை அவங்க யார் எதுவுமே பண்ண மாட்டாங்க. புரியுதா கைஸ்? ப்ளீஸ் கைஸ், இனிமேல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்ஸ்லாம் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்காண்டி தான் கஷ்டப்பட்டு என்னதான் நான் தப்பு பண்ணாலும் இந்த இடத்துக்கு வந்து என் உயிருக்காண்டி நான் போராடிட்டுருக்கேன். ஒரு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். இந்த டயானா வந்துடுச்சு. ஐயோ டயானா சொல்லக்கூடாதே. இப்போ நம்ம ஹேண்ட் பம்பை வைக்கணும், அதுக்கு இங்கே யாராவது போகணும். ஒருத்தன் போனால் இன்னொருத்தன் வரான், என்னத்தை பண்ணேன்? ஒரு ஐடியா. இந்த டாய்லெட் என்ன நாட்டம் முடியல சாமி. அந்த ஜனம் எடுக்கிறதுக்குள்ளே என்னென்னு செத்து முடிச்ச மாதிரி இருக்கு. அப்போ பார்த்தேன் ஓடுறேன் கீழே போயிடுப்பா. எப்படி தப்பு ஆனால் நம்ம இன்னும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். பேசுகிறானே அப்பா போயிட்டான். ஹாஹா என்னது ஹாஹா? உனக்கு ஹாஹா பிடிக்குமோ? சரி வாங்க, இந்த நம்ம ஒத்த கையில் ஸ்லெண்ட்ரினா மாஸ்கை பிடிச்சிட்டு இந்த பம்பை நல்லா ஆட்டு. யாரா அதுக்கு சூடுறது? ஏய் நிறுத்துங்கடா, எத்தனை தடவை சூடுவீங்க? சும்மா இருங்கடா. ஏய் யாரா விட்றீங்க? ஏய் ஓஹோ, இந்த பம்பை இது பண்ணுறதுனால தான் வருதா? நானும் என்னென்னமோ நினச்சிட்டேன். ஓகே அப்பா முடியல சாமி, ஓடி களைச்சிருச்சு. என்ன கொஞ்சம் வீட்டுக்குள்ளேருந்து எப்போ நான் தப்பிச்சு ஓட போகிறேன்னு எனக்கே தெரியலை. ஐயா அந்த குரோவரோட கைக்கு வர மாட்டேங்கி. எப்பா எடுத்தாச்சு. ஓகே எப்பா எப்படி எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கீழே போய்ட்டு அப்படி பண்ண போகிறோம். புரிஞ்சுல்ல? சரி நான் சொல்கிறேன். என்னன்னா இந்த குரோபார் இருக்குல்ல, அங்கே கீழேருந்து ஒரு பெட்டி விழுந்துச்சுல்ல, அதை போட்டு உடைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 2 மண்டையும் நம்ம தள்ளி விடணும். அப்படி தள்ளி விட்டோன்னு நம்ம பட்சத்தில் எல்லோரும் வருவாங்க. வந்த உடனே இந்த குரோபாரை வச்சு உடச்சிடணும்.
உடச்சிட்டோன்னா அதை போட்டுருணும். ஏன்னா அண்ட சத்தத்துக்கும் நிறைய பேர் நம்மளை அடிக்கிறதுக்கு வருவாங்க. அதுக்குள்ளே நம்ம தப்பிச்சு ஓடணும். இப்போ தப்பிச்சு ஓடுறதுக்குள்ளே முடியலையே சாமி. எப்பா முடியல சாமி. திருப்பி சத்தத்தை போட்டு அந்த பொருளை எடுக்கிறதுக்குள்ள எனக்கு அப்படியே என்ன சொல்லனே தெரில. இந்த கிழமை வேறு அங்கே போகிறானே. இந்த 2 பேர் 3 பேர் அங்கே போயிட்டாங்க. இந்த கிழமை மட்டும் இங்கேயே இருக்கான். கிழவா போக்கிழவா, என்ன கிழவா பண்ணுற போக்கிழவா. ஐயோ மாஸ்க் கலருது. மாஸ்கை மட்டும் கீழே போட்டோன்னு வைங்க, செத்துருவோம். என்னத்தை பண்ண இப்போ? ஒரு ஐடியா. பேசாம இந்த பொருளை இப்போ எடுத்துகிட்டு ஓடிடுவோம். அந்த கிழமை பார்த்தாலும் பரவாயில்ல, நம்ம தப்பிச்சிடலாம். எடுறா இவன் யாரா எல்லாரும் வந்துட போகிறாங்க. ஓடுற 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 ஓடுறா. பார்த்துட்டா பார்த்துட்டா பார்த்துட்டா. ஓடு 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 ஓடு. கீழே போடா. முடியல. என்ன கீழே கூட வேணாம் நினைக்கிறேன். சாமி எனக்கு தெரிஞ்சு அந்த லேசரோட அந்த பீம் எடுத்து இங்கே தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னது? ஓ அவங்க சொன்ன அந்த டைமண்ட் இதான் நினைக்கிறேன். அம்மா என்னது சவுண்டு? ஓஹோ பாம்பு வெடிச்சிருச்சா? அவங்க சொன்ன அந்த 3வது பொருள் தான் அந்த காயினு. அப்புறம் ஒரு டைமண்ட் சொன்னாங்க. அந்த டைமண்டை வேறு நம்ம எடுக்கணும். அந்த காயின் எடுக்கிறதுக்கு அது கொஞ்சம் நம்ம நல்லா எனக்கு விரலுக்கு மாட்டவே மாட்டேங்குது. கொஞ்சம் நல்லா மேலே வரணும்னு நினைக்கிறேன். ஓகே போடு. ஐ எப்பட்றா? ஐயோ ஹார்ட்டு விடுச்சி. இந்த கருமை எனக்கு ஹார்ட்டு விடுறத பார்த்தா எனக்கு அப்படியே கடுப்பாக இருக்குது. என்னத்தை பண்ணுறேன்? எப்போ முடியல சாமி. ஓடி ஓடி காலெல்லாம் வலிக்குது. இப்போ முடியலை. இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுதான் சொன்னாங்க போல. நல்ல வேலை இப்போ வரைக்கும் நம்ம அடியே வாங்கலை. அடி வாங்காதனால இப்போ தப்பிச்சிட்ருக்கோம். இப்போ என்னென்னா இங்கே ஒரு அயன் காக்வீல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த காக்வீல் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ரூம் வரும். அந்த ரூமுக்கு போகிறதுக்கு ஒரு பட்டன் தேவை. அந்த பட்டனை வந்து எடுக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அது எப்படி போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழியோடு போயிட்டு இப்போ நம்மளுக்கு ஒரு அயன் டிஸ்க்குன்னு ஒன்று கிடச்சிச்சில்ல, அந்த அயன் டிஸ்க் எடுத்து இதில் மாட்டணும். அது வெயிட்டு வந்து சாரி அந்த வெயிட் வந்து அதில் வந்து கொடுத்து அது வந்து இப்படி போய் அடித்து அந்த இது வந்து கீழே விடும். அது கீழே விழுந்தோன்னா அந்த பட்டனை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ரூமில் மாட்டி அந்த சுவிட்சை போட்டு கால்வியில் எடுத்து மாட்டி திருப்பி சுவிட்சை போட்டு ஒரு பொருளை எடுத்து. இவ்வளோ பெரிய வேலை. ஷவா முடியல சாமி. சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு பட்டன் எடுக்கிறதுக்கு போகலாம். இந்த கிழமை 3 பேரும் எனக்கு வச்சு செய்கிறாங்க. ஒரு இடத்துக்கு போனால் பின்னாடியே வந்துடுறாங்க. இந்த பட்டனை நான் இப்போ எப்படி எடுக்கிறது நீங்களே சொல்லுங்கள். இப்போ வேறு எங்கேயாவது சத்தம் போட்டு போகலான்னு பார்க்குறேன். அது தவிர வேறு வழி இல்லை. 3 கதவை மூட வேறு மணிக்கும் சத்தம் வந்துடுச்சு. இப்போ நம்ம சீக்கிரம் போகலாம். மாஸ்க்கு போடு. போட 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 போட. ஏப்பா போயாச்சு. ஐயையோ தட்டி விட்டுனேன். ஷீ கடுப்பாகுது. சரி திருப்பி சத்து போடலாம். வேறு வழி இல்லை. ஒரு வேலை யாரும் வந்துடுவாங்களோ. சீக்கிரம் போடுறா போடுறா போடுறா. அப்பா தப்பு சீக்கிரம் போ. ஸ்ட்ரெயிட்டாக வெயிட் பண்ணுறோம். என்ன இப்போ எதுக்கு அது போச்சு? லூஸாக அது. ஐயோ முடியலையே. முடியலன்னு சொன்னால் வெயிட் வான்னு சொல்லுவோம். பேட்டியை ஏம்மா வா வா சீக்கிரம் போ சீக்கிரம் போடா. லூஸு வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அந்த கிளவி வேறு. சூப்பர். ஷீ இந்த கிளம்பி சேர்ந்து வரானா? இப்போ இந்த மிச்சம் இன்னும் ஒரே ஒருத்தன் தான். அவனும் வந்தான்னா நம்ம கதை ஜோலி முடிஞ்சு. ஸோ எல்லா பக்கமும் அணை கட்டிடுவாங்க. ஸோ சீக்கிரம் பட்டனை எடுத்துகிட்டு நம்ம எங்கே போகணுமோ அங்கே போகலாம். வரல சீக்கிரம் எடுறா. அப்பா எடுத்தாச்சு. ஸோ சீக்கிரம் போயிட்டு அந்த ரூமுக்கு போயிட்டு அதை மாட்டிட்டு திருப்பி கால்வியில் எடுத்துகிட்டு வரோம். எவ்வளோ வேலை என்னால் முடியல. கால் வலிக்கு அடிச்சிரு வகையில் பயமாக இருக்கு. நான் சின்ன குழந்தையாவே மாறிட்டேன்.
இவன் நான் லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க ப்ளீஸ். இதுக்காண்டியாவது ஒரு லைக் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே வந்துச்சு. நல்ல வேலை அவன் பார்க்கல. முடிஞ்ச சத்தத்தில் நம்மளை பார்த்துருந்தோம், நம்ம கதை அதோ கதை தான். இப்போ நம்ம போனால் தானே இப்போ எடுக்க முடியும். போடா லூசு பயலே, நார பயலே, என்னடா பண்ணுற? பட்டனை சீக்கிரம் ஏடி ஏடி ஏடி. அப்பா எடுத்தாச்சா சாமி, போடா சீக்கிரம் போடுங்கடா. 3 பேரும் வரிசையாக போங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டனை எடுத்து இதில் போட போகிறோம். ஐயோ பார்த்துட்டான். நம்ம வேலை இந்த கிராண்ட்பா நம்ம பார்க்கல. இவன் மட்டும் நம்ம பார்த்துருந்தா நம்ம கதை அதுவும் கதை தான். யார் மண்டையில் தபாலம் வாசிக்கிறாங்க? தபாலம் வாசிக்கிற சத்தம் கேட்குது. தெரில, நம்ம அதை விட்டுருவோம். சீக்கிரம் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் சொல்லுவாங்களே, இதாங்க. இப்போ நல்ல வேலை ஒரே இடத்துல நிற்கிறேன். நின்று இருந்தானா ஒரே அசிங்கமாக போயிருக்கும். உள்ள போ போ அப்படிதான். சூப்பர் சூப்பர். காகில் ஐய காகில் எடுத்து வரேன். எவ்வளோ கஷ்டப்பட்டது இந்த காகில் எடுக்காமல் போயிட்டேனே. இந்த ட்ராயருக்குள்ளேயாவது இருக்குமான்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. நான் வச்சு செய்கிறாங்கப்பா. யாரா ஆசிரியது? பாப் செத்துருக்கானா? யார் அந்த பாபு? இல்லை இந்த குண்டு புஸ்டிக்காவாக இருக்கானோ? நான் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறேன். அந்த பாபு இருக்கான்ல, அவன் ட்ரௌசரை கீழே இறக்கி போட்டான். எல்லாம் தெரியுது. சாரி நிறைய சொல்லாதீங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லைன் காக்வீல் எடுத்துகிட்டு சீக்கிரம் போகிறோம். யாரா ட்ரிப்ஸு பக்கா சூப்பரு. 2 பேரும் சேர்த்துட்டாங்க. இன்னொரு 2 பேர் தான் இருக்காங்க. ஆனால் இந்த தடவை நம்ம அந்த 4 பேரையும் போட்டுன்றல போகாமையும் இருக்கலை. சூப்பர். இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்னு எனக்கு தெரில. இந்த கிளவி வேறு ஐயோ வரதே. நல்ல வேலை அந்த போச்சு. நான் கிளவிக்குள்ளே பூஞ்சலாம். போன தடவை பக்கத்துலேயே இருந்தேன் பார்க்கல. இப்போ பக்கத்தில் இல்லை, அப்பவும் பார்த்தேன். ஷப்பா அப்பா, நம்ம வச்சு செய்கிறாங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கிளம்பி வந்து இதுக்குள்ளே வந்து என்னை பார்த்துருவாங்க. பார்த்தாலும் பார்ப்பேன். எல்லாரும் தேவையான இப்போ அந்த நம்ம காயில் எடுத்து இதில் மாட்டிக்கலாம். மாட்டிட்டு சுவிட்சை போட்டு அங்கே போகலாம். And after we are going, we should put this button. மைக்கேல் ஜாக்சன் மூவி பண்ணுறோம். நான் இங்கிலீஷ் போகிற மாதிரி பேசுகிறேன், இன்னும் கண்டுக்காதீங்க. சரி, நம்ம ஹேண்ட் வீல் எடுத்துகிட்டு சீக்கிரம் போகணும். ஓடு ஓடு. அச்சமில்லை 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 ஓடு. அச்சமில்லை ஓடு. அச்சமில்லை 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 ஓடு. அச்சமில்லை ஓடு. அச்சமில்லை 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 ஜாக்சன் ஓடு ஓடு ஓடு. சரி, சொன்னதெல்லாம் போதும். இப்போ நம்ம கீழே இறங்கிடலாம். கீழே இறங்கிட்டு இந்த சொன்னாங்களே ஹேண்டு வீலை எடுத்து போட்டுடலாம். போட்டோன்னா என்னாச்சு? என்னாச்சு? கீழே தண்ணியெலாம் போகுது. எப்பட்றா தண்ணியெலாம் போயிடுச்சு. சரி வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் மேலே போகிறோம். மேலே இல்லை போகிறோம்ல. சாரி டோன்ட் மைண்ட். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, அம்மா லெவலில் அடிக்க. என்னடா இதுதானே இவ்வளோ இதுதான் கஷ்டப்பட்டேன். காயின் வந்து தோலை. ஐயோ அப்பா வந்துடுச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம அந்த காயின் எடுத்தாச்சு. இப்போ நம்ம சென்ட்ரீனா மாஸ்க் போட்டுருக்கோம். இப்போ நம்ம அந்த டயானா பரவாயில்ல, டயானாலே கூப்பிடும். என்னடா இது 2 பேர் நம்மளே பார்க்குறாங்க, என்னாச்சு? சரி நம்ம இப்போ மேலே போவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்ன எஸ்கேப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து 3 வழியாக எஸ்கேப் பண்ணலாம். மொதல் வழி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு நம்ம அதாவது அந்த டைமண்ட் இருக்குல்ல, அது பக்கத்தில் வந்து ஒரு
இடம் மாதிரி இருக்கா? ஓ சாரி கைஸ், எனக்கு ஞாபகம் மாதிரி இருக்கிறதுனால இப்படி தான் சில டைம் லூஸு மாதிரி பண்ணுவேன். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. திடீர்னு இப்போ எதுக்கு நான் லூஸு மாதிரி பண்ணேன்னு இது கேட்காதீங்க. சாரி, ப்ளீஸ் சாரி கைஸ். அண்ட் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து இந்த பொருளெல்லாம் எடுத்ததுக்காண்டியாவது லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் பார்த்தோம். லைக் வந்து ரெட் கீ, ப்ளூ கீ, க்ரீன் கீ அப்படின்னு நிறைய கீஸ்லாம் பார்த்தோம். அந்த கீலாம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோமோ அந்த கீ எடுத்து எஸ்கேப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன கீ பார்க்க போகிறோன்னு தெரில, பார்ப்போம். இது வேறு கேவலமாக இருக்கிற சவுண்டு. ஐயோ சத்தம் போட்டோமே. சரி வாங்க வேறு யாராச்சும் போய் தேடி, ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம தேடி அடிச்சுப்போம். திருப்பி இந்த சத்தத்தை போட்டேன்னா இப்போ ஏமா கீழே ஆகிட்டேன். இல்லை வேலை இல்லைன்னா திருப்பி கீழே போயிட்டு கீழே விழுந்து காடை உடஞ்சி செத்து போயிருப்போம். வேறு எதுவும் இல்லை, செத்துதான் போயிட்டு, ரொம்பலாம் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி ஓகே. ஐயோ நல்ல வேலை, நான் ரொம்ப ஹைட்லேருந்து குதிச்சிட்டேன், செத்துக்கணும்னு பயந்தேன். ஆனால் சாகலாம் இல்லை. சரி வாங்க நம்ம சீக்கிரம் போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் அதுலேயே சொன்ன மாதிரி அந்த பொருளை எடுக்க போகிறோம். ஆனால் அந்த பொருள் எங்கே இருக்கும்னு எனக்கே தெரியல. எங்கடா வச்சுருக்கீங்க? இங்கே ரெக்கி இருக்குது. ரெக்கி இருக்கிற எடுத்துக்கலாமா? இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஏதோ நெருப்பு மாதிரி சத்தம் கேட்கேன்னு பார்த்தேன். வேறு நான் நடக்கிறேன். சரி இப்போ நம்ம இந்த ரெக்கி எடுத்துக்கலாம். இந்த எடுக்கிற டைமில் யாராவது நம்மளை பார்த்தாங்கன்னா செத்துருவோம். அதனால் அதே மாதிரி இல்லாமல் நம்ம பேக்லேயும் 2 பொருள் இருக்குது, நம்ம கையிலையும் சென்ட்ரிங் நம்ம இருக்கிறதுனால ஒரு பொருளை நம்ம கீழே ட்ராப் பண்ண போகிறோம். போட்டுடலாம். அப்பா ஒழுங்காக போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இன்னொரு பொருளை எடுக்க போகிறோம். ஐயோ இது வேறு என்ன ஹார்ட் விட்டே போகுது. எனக்கு இது பிடிக்கலை, சுத்தமாக பிடிக்கல. சரி வாங்க, இந்த ரெக்கி இப்போ எடுக்க வேணாம். இப்போ நமக்கு இன்னும் ஒரு பொருள் எடுக்க வேண்டியிருக்கு. 3வது டைமண்ட் வந்து நம்ம இறங்கி கீழே இறக்கிட்டோம். அந்த டைமண்ட் நம்ம இப்போ எடுக்கணும். அதை நம்ம இப்போ எடுத்துடலாம். எஸ் நம்ம எடுத்தாச்சு. இப்போ சீக்கிரம் நம்ம மாஸ்க்கை போட்டு போகலாம். யாராவது ஓ பாப் திருப்பி சுத்தானா? ஓ அப்படின்னா அதான் பாபா பக்கா ஆகி வந்தது. ஓகே, நமக்கு இப்போ பாபாக்கு மட்டும் தான் நல்லா தெளிவான ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. வேறு எதுலேயுமே கிடைக்கல. இவன் நம்ம இந்த பொருளை போடுற சத்தத்தில் நம்ம எப்படியும் மாற்றுறோம். ஸோ பார்க்குற சீக்கிரம் ஓடுறது தான் வேறு வழி இல்லை. போடுறா மாஸ்க் போடுறது நடுவில் ஒரு கேரக்டரே வராமல் வந்து தெரியாமையே ஒரு கேரக்டர் வந்துச்சு தெரியுமா? ஓகே இப்போ சவுண்டு போயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி கேட்கலாம், கீழே போகலான்னு அர்த்தம். அப்பா முடியல சாமி. 2 பேர் 2 சைடில் போகிறாங்க. நம்ம இப்போ 2 சைடில் எந்த சைடு போகிறது? அச்சமில்லை ஓடு. முதலே ஓடு. முதல்ல என்ன அந்த முதலே இல்லை, முதல்ல ஓடுன்னு சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. சாரி, டோன்ட் மைண்ட் திஸ். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்கி எடுத்துகிட்டு போயிட்டு அதாவது அந்த லாக் ஓப்பன் பண்ண போகிறோம். வேறு யாருமே இல்லை, சீக்கிரம் ஓப்பன் பண்ணிடலாம். கீழே போட்டு இந்த இது நம்ம இது பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பொருள் இருக்குல்ல, இது நம்ம எடுக்க போகிறோம். எடுத்தாச்சு. அம்மா வேறு டிகிரி ஷாப் இருக்கா? இல்லைனா இன்னும் பார்க்குறேன்னா ஆகணும் இல்லை கொஞ்சம் தூரம் போய்ட்டோம். ராணி பார்த்தா இல்லை இன்னும் சத்தம் நிற்கலையே, என்ன பண்ணுறது? அப்பா தப்பிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஹா தலையனை போட்டுக்கலாம்னு தோணுது. நான் போட்டு தலை வேணாம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அயன் டிஸ்க் எடுத்து போட போகிறோம். எப்பட்றா என்னடா இது அந்த பக்கம் என்னடா பண்ணுறீங்க? இங்கே
ஓஹோ, அவனும் அவனும் 2 பேரும் முன்னாடி போகிறான், இவன் அந்த பக்கம் போகிறான். 2 பேரும் தடுத்துட்டு நிற்கிறாங்க. அடச்சி, அப்படியே இருந்துக்கலாம். ஐயோ, கீழே போட்டேனே. ஐயோ ஷீ, கீழே போட்டேன் guys, தெரியாம. அதனால் 2 பேரும் ஒரே இடத்துக்கு போயிட்டு இவ எப்படியே தப்பிச்சிட்டாங்க. சரி விடுங்க, வேறு இடத்துல செத்து போட்டவங்க வர வைக்க ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம்? இதை போட்டுடலாம். இங்கே போட்டு சீக்கிரம் ஓடு 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 ஓடு. அச்சமில்லை 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 ஓடு. அச்சமில்லை ஓடு 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 ஓடு. அச்சம் இல்லை ஓடு. அச்சமில்லை 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 ஓடு. அச்சமில்லை ஓடு. அச்சமில்லை 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 ஓடு. இப்போ நம்மளை பார்க்கல. இப்போ நம்ம இந்த 3 பொருளையும் எடுத்துகிட்டு தப்பிச்சு போகிறோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பெயிண்டிங், அப்புறம் இந்த கோல்டு காயின், அந்த இன்னொரு பொருள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்குது. இப்போ வரைக்கும் நம்மளை யாரையும் பார்க்கல. நாம் எப்படி தப்பிச்சு போகிறோம்? ஐயோ, பார்த்துறேன் பார்த்துறேன் மாட்டேன் ஓடு. தப்பிச்சு சார். ஆமாம் சார், 3 பொருள் எடுத்துச்சு சார். தப்பிச்சிட்டேன் சார். தப்பிச்சேன் சார். கங்க்ராச்சுலேஷன் தம்பி, இனிமேல் சந்தோஷமாக இருக்கலாம். என் வாழ்க்கையை நல்லா வாடி. ஓகே, யாரெல்லாம் பார்க்கிங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் லைக் பண்ணிடுங்க.